கண் திறக்கப்படணும் அப்படின்றாரு. சங்கர பார்க்கிறோம் எலையாத டிரான்ஸ்ஃபார்ம் அவர் உருமாற்றுகிறார். யாரை உருமாற்றுகிறார்? இஸ்ரவேல் ஜனத்தோட இருதயத்தை அப்படியே திருப்புகிறார். பிதாவுடைய இருதயத்தை கீழ்ப்படியாதவர்களை கீழ்ப்படுதலுக்கு திருப்புகிறார். கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். சொல்லாரு பாருங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று. அப்ப நம்ம எப்படி இருக்கணுமா? நம்ம குடும்பத்துக்காக, நம்ம சந்ததிக்காக, நம்மளுடைய ஜெனரேஷனுக்காக, நம்மளுடைய சொந்த மதங்களுக்காக அந்த ஒரே பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படட்டும். கண்ட திறக்கப்படட்டும். இடத்துல பார்க்கிறோம், வானத்தில் இறங்கி பற்றி நக்கி போட்ட சொல்லியிருப்பாங்க. ஜனங்கள் பார்க்கிறாங்க, இந்த அதிசயத்தை பார்த்தோம்னு சொல்றாங்க. கர்த்தரே தெய்வம். இவ்வளோ நாள் பாகால் தெய்வம், பாகால் தெய்வம் சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த பாகாலால் ஒண்ணுமே செய்ய முடியல. பாகாலுடைய 40 தீர்க்கதரிசிகளால் ஒன்றும் செய்ய முடியல. ராஜாவால் ஒன்றும் செய்ய முடியல. ஆனா ஒரு சாதாரண ஒரு மனுஷன் எப்படி அவர் நிற்கிறார், வானத்தை நோக்கி கேட்கிறாரு, கர்த்தர் பதில் கொடுக்கிறார். கர்த்தரே தெய்வம் சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரோ நீங்களும் நான் அதே மாதிரி உருவகிற ஒரு சட்டை நம்ம வீட்டில் நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை வேலை செய்யலாம், அப்படியே சேஞ்ச் பண்ணணும். அடுத்து பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவரும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டார். இதை நீங்க எப்படி நினைக்கிறீங்க? எலியா ஃபியூரியஸ், ஒரு சீக்கிரமான மனிதனாக ஃபியூரியஸ். எலியா தேவனுக்கு ஒரு 10,000 வெட்டி இருக்குன்னா 450 தீர்க்கதரிசிகள் ஒருத்தர் கூட நான் விட்டு வைக்க கூடாது. இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பிட்டாங்க. ஜனங்கள்லாம் மனம் திரும்பிட்டாங்க. இனி இந்த தீர்க்கதரிசிகளை விட்டு வைத்தாலும் மனமாற்றம் உண்டாக சான்ஸ் இருக்குது. எங்கேயாவது இவங்க ஏமாற்றம் கொடுப்போம், ஈஸ்வராட்ட கொடுப்போம். ஜனங்களுக்கு கட்டளை எடுக்கிறாங்க. 450 தீர்க்கதரிசி கூட்டுவாங்க. 450 பேர் எலியாவே வெட்டுறாங்க. என்ன பண்றது? எலியாவே வெட்டி போடுறாங்க. 450 பேர் வெட்டி போடுறாரு. அப்ப அவங்களுக்குள்ள எவ்வளவு எரிச்சல் வயலான ஃபியூரியஸ் இருந்தது. கர்த்தருக்காக நான் சொன்னது. ஏன்னா அந்த பக்தி வயலாட்டம் பாகால் தெய்வம் இல்லைன்னு சொல்லி அவருக்கு ஒரு அஃபர்மேஷன், தெய்வம் சொல்லி அந்த ஒரு அஃபர்மேஷன் இருந்தனால அவ்வளவு ஃபியூரியஸா இறங்குறாரு. விட்டு வைக்க கூடாது. மீதமா ஒருத்தர் 2 பேர் வச்சா கூட தேசத்தையே நாசப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூரியஸா இறங்கி செய்றாங்க. கன்ஃபியூஷன் தான் மெசேஜ். இப்போ நம்ம கேரக்டர் ஸ்டடி தான் பார்ப்போம். என்னென்ன கேரக்டர் கன்ஃபியூஷனை பாருங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வசனங்கள். அப்போது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேதனும் தேவனுடைய பர்வத மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு செடிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவன் உண்டாக்கி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனையின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் ஒரு உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். இந்த பலிப்பீடங்களை இடித்து இந்த தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் நீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்ப பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் 450 பேரை வெட்டி போட்டுட்டாங்க. எசபேலுக்கு சொல்லப்படுது. உடனே எசபேல் ராஜாக்கு சொன்னாங்க, போய் பிடிச்சிருவாங்க, எலியாவை பிடிங்க. அவன் எப்படி என்னுடைய தீர்க்கதரிசிக்கு செய்தானோ அதே மாதிரி இன்னைக்கு நான் செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த எலியா அவ்வளோ பக்தி வைராக்கியம் இருந்தவர் இன்னைக்கு ஓட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு 40 நாள் குடியாமல் எங்கே போறான்னா கர்த்தருடைய பர்வதம் மட்டும் போடுறாங்க. ஊரே பண்ணுங்கிற கர்த்தருடைய பர்வதம் மட்டும் போறாங்க. கர்த்தர் கேட்கற நீங்க உனக்கு என்னப்பா வேலை? இதுக்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னா 2 தடவை
பேசுவாரு. 2 தடவை பேசிட்டு 3வது தடவை கர்த்தரே வந்து பேசுகிறார். 2 தடவை தேவதூதர் வந்து பேசுவார். 3வது தடவை கர்த்தரே வருகிறார். அந்த மலையில அப்படி வந்து பேசுகிறார். இங்க உனக்கு என்னப்பா வேலை? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க குகையில? இவ்வளவு பக்தி வேலைக்கமா செய்த 450 பாகால் தீர்க்கதரிசியை வெட்டின, ஆகாப் ராஜாவுக்கு எதிர்த்து நின்ன, எனக்கெல்லாம் உன்னை விரோதிக்கிற மாதிரி இருந்தாலும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது இங்க பார்க்கலாம். எலேஜா inspired God to take his life. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, ஓ இந்த காரியத்தை செய்ய சொல்லி ஒரு 3 வேலையை கொடுக்குறாரு. போய் எலிசாவை போய் அபிஷேகம் பண்ணு. உன்னுக்குள்ள இருக்கிற அதே ஆவி எலிசாவுக்கு போகும். இப்ப உனக்கு வேற ஒரு வேலை அசைன்மெண்ட் நான் வச்சிருக்கிறேன். God was inspired. இதை நம்ம முன்னாடி ஒரு 8 கேரக்டர் ஸ்டடி பார்த்தோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் தேவன் உற்று கவனித்திருந்தார். உற்று பார்த்து என்ன செய்யறா, இந்த மனுஷன் எனக்கு ஒரு வேலை செய்யணும். இந்த மனுஷனை கொண்டு ஒரு திட்டம் இருக்கு. அது என்ன திட்டம்? கடைசி காலத்துல நிறைவேற்ற வேண்டிய வேலை இல்ல, கடைசி காலத்துல நிறைவேற்ற வேண்டிய அதுதான் இங்க போறோம். எலைஜா inspired God to take him alive. இந்த எலைஜா என்ன பண்ணானா, எலியா என்ன பண்ணானா, தேவனையே இன்ஸ்பயர் பண்ணாரு. இன்ஸ்பயர் ஆனது ஈர்த்தார், தேவனையே ஈர்த்தார். எலியா எப்படிப்பட்ட கேரக்டர்? அவங்க பக்தி வைராக்கியம் இதெல்லாம் 40 தீர்க்கதரிசி வெட்டுறாரு, பக்தி இறக்குறாரு, இதெல்லாம் பண்றாரு. எலியா ஆகாபுக்கு முன்னாடி அசிங்கமா பேசுறாரு. எல்லாம் அப்படியே கண்ணை பார்த்துட்டே இருக்கிறாரு. பார்த்து அவருக்குள்ள இருக்கிறாங்க ஆவி கத்தர் பார்க்கிறாரு. என்ன சொல்றாரு? ஒரே ஒரு வேலை சொல்றாரு. அவர் வந்து அப்படியே ஈர்க்கப்பட்டு, நீ வா மகனே, உனக்கு நான் கடைசி காலத்துல ஒரு வேலை வச்சிருக்கிறேன், உயிரோட என்கிட்ட வந்து சொல்லிட்டு ஒரே 2 மனுஷன்ல தேவனோடு ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவனோடு எலியா உயிரோடு இருக்கும்போது எடுத்துக்கொள்ளப்பட்டார். நீங்களும் நானும் தேவனை ஈர்க்கிறோமா? நம்ம வாழ்க்கையானது பக்தி வைராக்கியமானது. நம்ம அவருக்கென்று வைத்திருக்கிற பக்தி வைராக்கியம் தேவனை ஈர்க்கிறதான பட்சமாக யாரா செய்திருக்கிற தேவனை ஈர்த்து, நீ பூமியில செய்த வேலை போதும், வா பரலோகத்துக்கு வா, உனக்கு கடைசி காலத்துல ஒரு வேலை வைத்திருக்க சொல்லி இன்றைக்கும் உயிரோட வைத்திருக்கிறார். இன்றைக்கும் உயிரோட வைத்திருக்கிறார் இல்லையா? புரியுதா? அது ஒரு கடைசி நாட்களுக்காக. அடுத்த ஒரே ஒரு பார்க்கிறோம். 11ஆம் வசனம் 12, 13. அதே இதுல 1 ராஜாக்கள் 19 வந்து 19ஆம் அதிகாரம் 11, 12, 13, 15, 16 வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது அவர் வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை விளக்குவதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த வெளியே சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம்